சத்தியத்தில் நடக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு சத்தியத்தை அழகாய் போதிப்போம். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், எல்லாம் ஈஸியா இருக்கும். ஆலோசனை மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல நம்மளோட என்ன கிடையாது, கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. அறிவுரை ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அந்த அறிவின்படி நடக்கிறதா கஷ்டம். ஒரு சூழ்நிலை வரும், நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில நீ எப்படியாய் தேவனுக்கு முன்பா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன் வீட்டு வாசல் யாருது? வேதத்தின் உன் இருதயத்துக்கு தெரியும். நம்ம நினைப்போம் உன் இருதயத்தில் உனக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். இல்ல, நியாயம்னு ஒண்ணு இருக்கும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவேன். இதுல நெருக்கத்துல வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது உன் பாதைகள் தேவனுக்கு முன்பாக நிலைத்து நிற்குனா உன் வாழ்க்கை விசேஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த டைம்ல தான், இந்த நெருக்கத்தின் பாதையிலையும் உன் பாதை தேவனுக்கு முன்பாக சத்தியத்துக்கு உட்பட்டு நியாயத்தை பேச வரும்ல, சத்தியத்தை பேச வரும். ஹல்லேலூயா. நீ சத்தியத்துக்கு உட்பட்டு இந்த துன்பத்தெல்லாம் அடக்கிட்டு நீ இருக்கிற வாழ்றனா ஆரம்பம் அற்பமா இருக்கும். ஹல்லேலூயா. முடிவு